அம்மா வீட்டுக்கு வந்தால் தான் இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணிட்டு இருப்பேன். வில்லேஜில் கிடைக்கிற மாதிரி எதுவுமே குவாலிட்டியாக ஃப்ரெஷ்ஷாக ஆர்கானிக்காக கிடைக்கவே கிடைக்காது. இங்கே வந்தாலே ஒரு சில விஷயம் நான் ஸ்டாண்டர்டாக ட்ரை பண்ணிட்டு இருப்பேன். அதில் ஒரு விஷயம் தான் இந்த செம்பருத்தி பூட்டி. அன்னைக்குன்னு பார்த்து இந்த செம்பருத்தி பூ வீட்டுக்கு பின்னாடி கொத்து கொத்தா பூத்துருந்துச்சு. அதில் ஒரு 10 பூ பறிச்சு வந்துட்டேன். ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வியர் பண்ணியிருக்கேன். இந்த ட்ரெஸ்ஸோட டீட்டெயில்ஸ் கொஞ்சம் பார்த்துடலாமா? வஸ்திர மஞ்சுரீஸ் அப்படின்ற இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இருந்து தான் நான் இந்த ட்ரெஸ் ஆர்டர் பண்ணேன். எனக்கு எப்பயுமே கொஞ்சம் யூனிக்கான ட்ரெஸ் போடுறதுக்கு தான் பிடிக்கும். என்ன மாதிரி நீங்களும் யூனிக்கான கலெக்ஷன்ஸ் தேடிட்டு இருக்கீங்கன்னா இவங்க பேஜை விசிட் பண்ணி பாருங்க. டைரக்ட் சேல்ஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறதுனால வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணீங்கன்னா யூனிக்கான நியூ அரைவல்ஸ் காட்டுவாங்க. உங்களுக்கு வேணுன்ற கலெக்ஷன்ஸை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த செம்பருத்தி பூ டீ ரெடி பண்ணிடலாம். 5 பூ எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 10 பூ எடுத்துக்கிட்டதுனால 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இந்த இதழ்களை மட்டும் பிரித்து சேர்த்துக்கோங்க. உள்ள இருக்க அந்த காம்பு தேவைப்படாது. ஒரு 5 மினிட்ஸ் பாயில் பண்ணிங்கனாலே சூப்பராக எசன்ஸ் எல்லாம் வெளியே வந்துடும். ஒரு 2 மினிட்ஸ் மூடி வச்சுக்கோங்க. இனி இதை வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 10 சொட்டு எலுமிச்சம்பழ சாறு சேர்த்துக்கோங்க. கூட டேஸ்ட்டுக்காக தேன் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் சுகர் கூட சேர்த்துக்கோங்க. ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக அடிக்ட் ஆயிருவீங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். பை.